காலச்சக்கரத்துக்கு இரண்டாவதாக வரக்கூடிய ராசி தான் இந்த ரிஷபராசி. இந்த ரிஷபராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி அப்படின்னா சுக்கிரன் தான். எங்கள் ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி 1, 2, 3, 4 பாதம், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள்லாம் இந்த ரிஷபராசியில் அடங்கும். பொதுவாகவே இந்த ரிஷபராசி என்பர்கள் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் திறமையாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ராசி அதிபதியே சுக்கிரன். இயற்கையாகவே ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, ரொம்ப நம்பிக்கையானவங்களாக இருப்பாங்க, கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, பொறுப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக கடமையை கண்ணும் கருத்துமாக செய்யக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. என்ன ஒன்று, இவங்களுக்கு கொஞ்சம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸ்திரத்தன்மை உள்ள ஒரு ராசி என்பதனால எல்லாத்தையுமே ரொம்ப பாதுகாப்பாக செய்யணும், பாதுகாப்பாக இருக்கணும், உறவுகள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் உள்ளவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. குடும்பத்தை அவ்வளவு நேசிப்பாங்க. என்ன ஒரு பக்கம் பிடிவாத குணம் தான் இருக்கும், இருந்தாலும் குடும்பம்னு வந்துட்டாங்கன்னா அவ்வளோ அன்பாகவும் ரொம்ப பாசமானவங்களாகவும் இருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நேர்மை குணம், பொறுமை, யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் அந்த பொறுமை இருக்காது. ஏன்னா நிலராசி ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, ரொம்ப உண்மையான அன்பு காட்டக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்வாங்க. தலைமை பண்பு அப்படிங்கிறது இவங்களை தேடி வரும். ஆடம்பர வாழ்க்கையை அதிகம் கொஞ்சம் விரும்பக்கூடியவங்களாக இருந்தாலும் இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு சில எதிர்மறை குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும், கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும், ஒரு உணவு பிரியர்களாக இருப்பாங்க. அப்படி சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு இந்த ரிஷபராசி என்பவர்களை சொல்லலாம். இந்த ரிஷபராசிக்கு ஏற்ற ஒரு இணக்கமான ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி தான். நல்ல ஒரு இணக்கமான ராசி. இவங்க 2 பேரும் இணையும் போது வாழ்க்கை துணையாக அமையும் போது கூட இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடகம் மற்றும் சிம்ம ராசியும் இவங்களுக்கு பொருந்தி வரும். நல்ல ஒரு புரிதல் உணர்வு இருக்கும். நட்பு ராசியாக அவங்களாம் அமைந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு சுத்தமாக பொருந்தாத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பம், தனுசு, மிதுனம், மேசம், துலாம் இந்த ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் இணக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனோட நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனோட நட்சத்திரம். மிருகசீரிடம் நட்சத்திரம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம். செல்வ செழிப்பே இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி இந்த மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நினைத்ததை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த ரிஷபராசி. தடையில்லாமல் எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் உங்களை பார்த்து மிரண்டு போயிடுவாங்க. இவங்களுக்குள்ளே இவ்வளோ திறமையா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பார்த்து ஒரு சில உறவுகள்லாம் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி கூட போயிருப்பாங்க. அவங்களாம் இந்த காலகட்டத்தில் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை முறையே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையுமே பொறுமையாக நின்று நிதானமாக அடிக்கக்கூடிய ஒரு ராசினா இந்த ரிஷபராசி தான். எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்ட மாட்டாங்க. யார் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்துக்கலான்னு பொறுமையாக நின்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக அவங்களுக்கான காலம் வரும்போது அந்த காலத்தை பயன்படுத்தி கரெக்டாக மேலே வரக்கூடிய ஒரு ராசியும் இந்த ரிஷபராசி தான். இவங்க வருகின்ற வாரத்தில் அந்த மாதிரி கரெக்டாக இவங்க பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் வருகின்ற நாட்களில் நடக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே கடந்த சில நாட்களாக கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், பிரச்சனை, ஒரு ஒற்றுமை இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். வருகின்ற நாட்களில் அன்பு,
கொஞ்சம் அனுசரணை இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் நடக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் சிக்கல்கள் வரலாம். அதனால் அடுத்தவங்களை உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே கொண்டுக்கிட்டே போகாதீங்க. அப்படி கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா ஒரு சில இன்னல்கள் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு குடும்ப உறவுங்களை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்க வேண்டாம். உங்களுடைய சுய முடிவாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் எடுக்கும்போது நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒரு சிலருக்குலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் தேடுறேன், எனக்கு ஒரு நல்ல வரன் வரல, நல்ல ஒரு வரன் அமையலை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். உறவினர்கள் வீட்டு விசேஷத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகமும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அது உங்களுக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயும் நல்ல ஒரு நிம்மதி நிலவக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். செலவுகள் ஒரு பக்கம் அதிகரித்தாலும் அதற்கேற்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் வரவுகளும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக ஒரு சிலர்லாம் ஒரு நகை எடுக்கணும், ஒரு குண்டுமணி நகையாவது எடுத்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் எடுக்க முடியாமல் அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சாவது இந்த காலகட்டத்தில் அதை வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில திட்டங்கள்லாம் ரொம்ப நாளாக போட்டிருப்பீங்க, ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். வருகின்ற நாட்களில் அதை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆனால் அது கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் நீங்கள் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் கொஞ்சம் சுப விரயம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழில் நிமித்தமாக வெளியில் எங்கேயாவது செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த வெளியில் செல்லும் போது கூட ஒரு சில சாதகமான பலன்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு முக்கியமான விஐபி சந்திப்பீங்க, அவங்க மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நிகழும் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்களுடைய படிப்புக்காக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவு செய்வீங்க. மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையில் வருகின்ற நாட்களில் நிறைய சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது. என்ன ஒன்று, இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலனாக இருக்கும். பெரிய மனிதர்கள்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்குறது, அதே மாதிரி கொஞ்சம் சிபாரிசு கேட்குறது, இதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. ஒரு தொழிலில் வியாபாரத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டுட்டு ஃபைனலாக நீங்கள் முடிவு பண்ணுங்க. அடுத்தவங்க ஒரு சில இடத்துல ஆலோசனை கூறுறாங்கன்னா அதை அப்படியே கேட்டுட்டு வந்து அப்படியே செயல்படுத்த வேண்டாம். உங்களுடைய உள் மனது ஆள் மனது எது சொல்லுதோ அதை கேளுங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். ஒரு பக்கம் வேலை பளு அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயங்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன அழுத்தமாக இருக்கும். ஏன்னா தொடர்ச்சியாக வேலை செய்கிறதுனால ஒரு சில இடத்துல கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம், மதிப்பு, பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. ஒரு சில வியாபாரத்தில் சின்ன சின்ன நுணுக்கங்களை பயன்படுத்துவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். தொழிலில் உங்களுக்கு எதிராக ஒரு சிலர்லாம் நின்றுருப்பாங்க. அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. வரவு செலவு மட்டும் கணக்கை கச்சிதமாக வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த வரவு செலவு விஷயத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்கள் தான். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஆசை அதிகமாகும். அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், ஆடம்பர பொருள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசை கொஞ்சம் அதிகமாகும். மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் அமையும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உயர் பதவியில் இருக்கிறவங்க, உயர் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சில சலுகைகள் கொடுப்பாங்க. வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 3, 5, 6 ஆகிய தேதிகள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 1, 2, 9 ஆகிய எண்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களாக அமைந்திருக்கு. வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இல்லை. ஏப்ரல் 8, 9, 10, 11 தான் சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் விநாயகர் வழிபாடு செய்யுங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகருக்கு ஒரு கோதுமை மாவால் ஒரு தீபம் போட்டு வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும்.
முடிந்தால் இதை ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். விநாயகர் அகவல் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை வாங்கி பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. வீட்லேயும் சரி பூஜை அறையிலையும் சரி வைத்து படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோட இந்த ரிஷபராசி என்பர்கள் இதை ஒன்று செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.